என்ன இப்படி பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன், கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எனக்கு மேலே ஏறல சுத்தமா பழக்கமே இல்ல. பயமா இருக்குன்ட்டு குட் மார்னிங் எவ்ரிவன். எனக்கு இதுக்கு முன்னாடி மைக்கில் பேசல, எனக்கு பழக்கம் இல்லை. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதுவும் விஜய் நான் பக்கத்தில் நிற்கிறேன், ரொம்ப பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன், எனக்கு இதுக்கு முன்னாடி மேடையில் பேசுறேன், எனக்கு சுத்தமாக பழக்கமே இல்லை. விஜயண்ணா இப்போ எப்படி 10th 12th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு கல்வி விருது வழங்கும் விழா இப்போ எப்படி நடக்கிறாங்களோ, இனி வரும் ஆண்டுகளிலும் இதே மாதிரி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா விஜயண்ணனை பார்க்கணும் அப்படின்றது என்னை மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இனி வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கனவா இருக்கும். ஸோ அண்ணா இதே மாதிரி கல்வி விருதும் வழங்கும் விழா ஆண்டாண்டுக்கு நடத்துனாங்க அப்படின்னா படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் கூட படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து நம்ம விஜயண்ணா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் அவன் நினைப்பான். ஸோ அண்ணா ஆண்டாண்டு இதே மாதிரி கல்வி விருது விழா நடத்தணும். என்ன இப்படி பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன், கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எனக்கு மேலே ஏறல சுத்தமா பழக்கமே இல்லை. அப்புறம் ஜூன் 22 விஜயன் எனக்கு பர்த்டே. ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேன்னா அன்னைக்கு நேரில் பார்க்க முடியாது. ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. என்னமோன்னு சொல்ல நினைச்சேன், பட் மறந்துட்டேன். ஞாபகம் இருந்துருச்சு. என்னன்னா விஜய் நான் எலெக்ஷன்ல நிக்கிறதுனால இதுக்கப்புறம் படம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது விஜயனுடைய ரசிகருக்குலாம் மிகப்பெரிய இழப்பும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அண்ணாவுடைய ரசிகர் தான். ஸோ ஒரே ஒரு ரிக்வஸ்ட்னா, நீங்க அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு படம் எடுக்கணும் ப்ளீஸ்ண்ணா. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. இனி வரும் காலகட்டங்களில் உங்க பர்த்டே இன்னைக்கு நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்க காலகட்டத்தில் நடக்கும். ஐ ப்ரே ஃபார் காட்ண்ணா. ரொம்ப பயமா இருக்கு. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேண்ணா. உண்மையிலே ரொம்ப பயமா இருக்கு. மை ட்ரீம்னா உங்களை பார்க்கணும்னு. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேண்ணா. விட்ட சொல்லிட்டு பக்கத்துல நின்றுவேன், டைம் இல்லை. ஸோ போறேன், எல்லாத்துக்கும் பேசணும், டைம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ போறேன், பாய் பாய்ண்ணா. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். மை நேம் இஸ் மெரின் பஸ்லிகாண்ணா, மறந்துடாதீங்கண்ணா. பயமா இருக்குன்ட்டு அப்புறம் உங்க பக்கத்துல பேசின ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. எப்படின்னா நான் மிஸ் பண்ணுவேன். என் 19 வருஷ கனவு. நான் சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மாட்டே கேட்டு பாருங்களேன், வேட்டைக்காரன் படமும் திருப்பாச்சி படமும் மட்டும்தான் எங்க வீட்டுல ஓடும். எங்க வீட்டுல நாடகம் மட்டும்தான் பார்ப்பாங்க 6 மணிக்கானா. விடவே மாட்டேன். சின்ன வயசுல உங்க படம் அப்ப எப்ப எடுத்தீங்களோ அந்த படம் மட்டும்தான் பார்ப்பேன். எங்க பாட்டி எல்லாம் நாடகம் தான் பொண்ணு, எங்க வீட்டுல எவ்வளவு சண்டடிப்பாங்க. விடவே மாட்டேன். நீங்க திருப்பாச்சி படம் போடணும், வேட்டைக்காரன் படம் போடணும், வீட்டுல இருக்க மாட்டேங்க, ஓடிடுவேன். உங்க மிகப்பெரிய ரசிகர்னா. வேட்டைக்காரன் படம் சூப்பரா இருந்துச்சுன்னா அதுலதான் நாங்க மிகப்பெரிய ரசிகர். ஸோ அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் படம் எடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. உங்க ரசிகர் ஒரு ரிக்வஸ்ட்ண்ணா, ஸ்மால் ரிக்வஸ்ட். 2 வருஷத்துக்கு ஒரு டைம் படம் எடுங்க. என்ன இவ்வளவு நேரம் பேசுன்னு திட்டிடாதீங்கண்ணா, பயமா இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.